தீயணைப்பு துறையின் முன்னாள் துணை இயக்குனர் திரு விஜயகுமார் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், காலையிலிருந்து இந்த தீயை அணைக்கும் பணியில தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட 12 மணி நேரமாகியும் இந்த தீ அணைக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? தீயணைப்பு வீரர்கள் என்ன டிஃபிகல்ட்டியை உணர்றாங்க? அதாவதுமா, ஒரு கட்டடத்தில் அதை டிசைன் பண்ணும்போதே கட்டிட அமைக்கும் பொழுது அது என்ன பர்பஸ்ன்றத சிஎம்டியை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இப்போ இது மெர்கன்டைலில் வரும், வியாபார ஸ்தலத்தில் வரும். வியாபார ஸ்தலத்தில் வரும்போது இவங்க துணிக்கடைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. பட் ஒரு பரப்பளவு, இவ்வளோ குறிப்பிட்ட பரப்பளவுக்கு இவ்வளோ பொருள் தான் வைக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. ஆனால் இவங்க அதுக்கு அளவுக்கு அதிகமான துணிகளை வச்சுருப்பாங்க. ஈவன் நானே உள்ளே போய் பார்த்துருக்கும் போது சில கடைகள்லாம் படிக்கட்டுலாம் கூட ஸ்டோரேஜ் பண்ணியிருப்பாங்க, படிக்கட்டு அடியெல்லாம் கூட ஸ்டோரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த ஃபயர் லோடு அதிகமாக இருக்கிறதுனால அது ஃபயர் ஆச்சுன்னா போதுமான காற்றோட்ட வசதி, காற்று போகிறதுக்கு வசதி இருக்காது. அதனால் அது புகஞ்சின்னு கரும்புகையாக தான் வெளியே வரும். மோரோவர், இவங்க தீயணைப்பு வீரர்களை ஒரு பலமாடி கட்டிடத்தில் போய் தீயணைப்பு பண்ணி மேற்கொள்ளணும்னா நாலாபுறமும் அவங்களுக்கு போகிறதுக்கு வழி இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கட்டடத்தில் அது இருக்காது. நீங்களே நேராக பார்க்கலாம், டி நகர் இருக்க பில்டிங்லாம் பக்கத்தில் பில்டிங் இருக்கும். அதனால் ஒரு என்ட்ரி தான் இருக்கும் அதில் போகிறதுக்கு. அதில் புகை சூழ்ந்துருக்கிறதுனால ஒரே என்ட்ரியில் உள்ளே போகிறது கொஞ்சம் தாமதமாக தான் ஆகும். ஆனால் இருந்தாலும் முகமூடி போட்டு இந்த பிஎஸ் செட்டு போட்டிருந்தா கூட கரும்புகை இருக்கிறதுனால அங்கே உள்ளே போய் வழி தெரியாது, எங்கே ஃபயர் இருக்குது எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அது கொஞ்சம் தாமதமாக தான் ஆகும். இருந்தாலும் இந்த புகை போக்குறதுக்கு எல்லா கட்டிடங்களும் வசதி செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எந்த கட்டிடமே அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. பழைய கட்டிடம்லாம், அஃப்கோர்ஸ் புதுசாக வர கட்டிடங்கள்லாம் அந்த வசதி இருக்கும். புகை ஏற்பட்டால் உடனே அதை வெளியேற்றக்கூடிய அது ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடும். இல்லை மேனுவலாகவும் வெளியேற்றலாம். அதை அந்த மாதிரி வசதிகளும் இந்த கட்டிடத்தில் இல்லாததுனால இந்த சிரமம், வேறு ஒன்றும் இல்லை. சார், காலையிலிருந்தே தீயணைப்பு வீரர்கள் சிரமங்களை சந்திக்கிறதுனால சுவற்றை துளையிட்டு அல்லது சுவற்றை இடித்து விட்டு அதுக்கப்புறமா அந்த பணியில் ஈடுபடுறாங்க. இந்த முறை என்பது தீயை அணைப்பதற்கும் கரும்புகை வெளியேறுவதற்கும் எந்த அளவுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி போட்டு தான் புகையை வெளியேற்றினா தான் இவங்க உள்ளே போய் வேலை செய்ய முடியாது. எந்த வழியாவது வெளியேற்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு அவங்களுக்கு வசதி இருக்கணும். உள்ளே போய் தொலை போகிறதுக்கும் வசதி வேணும். நாலா பக்கம் வண்டி போனால் தான் அங்கே தொலை போட முடியும். ஏன்னா ஒரு சைடு ஃப்ரீயாக இருந்ததுன்னா இப்போ ஸ்கை லிஃப்ட் யூஸ் பண்ணி கூட அவங்க ஒரு பக்கம் இடிச்சிடலாம். இடிச்சு கூட புகை வெளியேறும். அது இன்னொரு சைடு அவங்க உள்ளே போகலாம். அந்த வசதி இல்லாதான் அவங்க கஷ்டப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சார், இந்த பிரச்சனை இந்த ஒரு கட்டடத்தில் மட்டும் இல்லை, டி நகர் முழுவதுமே பாத்தீங்கன்னா எல்லா கட்டடங்களுமே ரொம்ப நெருக்கமாக தான் கட்டியிருக்காங்க. இந்த முறையிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? எல்லா கட்டடத்துலையுமே அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்களா, மோரோவர் ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் இருக்க கட்டடத்தெல்லாம் அப்படி தான் இருக்கும். தீயணைப்பு துறை ஏற்கனவே அவங்கெல்லாம் ஆய்வு செய்து அதெல்லாம் அறிவுரையெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நடைமுறையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்னது போல் ஒரு பரப்பளவுக்கு இவ்வளோ கூட்ஸ் தான் சேமிக்கணும்னு அளவு இருக்குது. அதே மாதிரி ஒரு பரப்பளவுக்கு இவ்வளோ கூட்ஸ் இருந்தால் இவ்வளோ பேர் தான் அது அளவுடுன்ற அந்த கணக்கு ஹியூமன் டென்சிட்டியும் அளவு இருக்குது. இது யாரும் நடைமுறையில் கடைபிடிக்கப்படுறதில்ல. அது நடைமுறை கடைபிடிக்காதனால இந்த மாதிரி ஆபத்துக்கு வந்தால் அது சிரமம் தான் ஏற்படும். பொதுவா ஒரு கட்டடத்துல இது போன்ற தீ விபத்து ஏற்படும்னா அந்த மாதிரி ஆபத்தான நேரங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ள இருக்கணும் ஒரு கட்டடத்துக்குள்ள? இது நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு தீ விபத்து ஏற்பட்டா அதை அறிவிக்கிறதுக்கு எச்சரிக்கை மணி இருக்கும், புகைப்போக்கியை கண்டுபிடிக்கும், அதே மாதிரி எச்சரிக்கை மணி உழைக்கும், ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் ஃபைட்டிங் டைரக்ஷனும் இருக்கும், ஃபயர் ஃபைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கும், ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் இருக்கும். இந்த பில்டிங்ல இப்போ புதுசாக வச்சிருக்காங்களா, பழைய பில்டிங்லாம் இல்லை, ஆறுத போதெல்லாம் எந்த பில்டிங்லையும் இல்லை. நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், தீயணைப்பு துறை எல்லாம் ஸ்ப்ரிங்க்லர் வைங்கன்னு. இப்போ வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வச்சிருந்தாலும் அது போதுமான அளவு வச்சிருக்காங்களா அதுன்னு தெரியாது எனக்கு. அதை பார்த்தா தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு அனுமதி வழங்குறதுல மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? மாற்றம் கொண்டு வரலாம். இந்த பில்டிங்லாம் முதலே அந்த சிஎம்டிஏ ரூல்ஸ் முன்னாடியே கட்டின பில்டிங். அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இவங்க கட்டிட்டாங்க. அதாவது புதுசாக ஒரு பலமாடி கட்டுறாங்கன்னா அது சிஎம்டிஏ ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் கட்டுறாங்க. சுற்றி இடம் இருக்கும், ஃபயர் சர்வீஸ் வண்டிங்கெல்லாம் போயிட்டு இருக்குது. 7 மீட்டர்ஸ்லேருந்து தொடங்கும். அது 7 மீட்டர்ஸ்லேருந்து 10 மீட்டர் ஏற 1 மீட்டர் ஆகலாம் அதிகமாக இருக்கும் சுற்றி வர்றதுக்கு. அதே மாதிரி காற்றோட வசதி இருக்கும். வெளியே புகை போக்கி போகிறதுக்கு சாதனங்கள்லாம் இருக்கும். புகை கண்டுபிடிப்போம், அந்த ஸ்மோக் டிடெக்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்ப்ரிங்க்லர்ஸ், ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஃபைட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். தண்ணி வசதியும் அந்த பில்டிங்கில் இருக்கும். தண்ணி யூஸ் பண்ணால் அதை ரீஃபில் பண்ணுற வசதியும் அதில் இருக்கும். எல்லாமே ரூல்ஸில் அடங்கி இருக்குது. அதை பார்த்து தான் அந்த பில்டிங்க்கு அவங்களும் லைசன்ஸ் கொடுப்பாங்க, ஃபயர் சர்வீஸும் லைசன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அடிஷ்னலாக வர பில்டிங்லாம் பழைய பில்டிங்கை புதுசாக ரெனிவேட் பண்ணுறேன் இந்த மாதிரி கட்டிட்டு இந்த மாதிரி அவசரப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இது வர சிரமம் தான், அது வேற ஒன்றும் இல்லை. நன்றி திரு விஜயகுமார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.